வணக்கம். சலாம் மலேசியா மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். B40 தரப்பினருக்கு இன்று முதல் கருணை உணவு திட்டம். 5 ரிங்கிட்டுக்கு உணவு வாங்கலாம். இந்தோனேஷிய தொழிலாளர் நிர்வகிப்பை மேம்படுத்த மலேசியா உடனடி நடவடிக்கை. உள்துறை அமைச்சர் தகவல். மீண்டும் களை கட்டுகிறது தைப்பூசம். 16 லட்சம் பக்தர்களை வரவேற்க தயாராகிறது பத்துமலை. ஊழல்வாதிகளிடம் ஒருமைப்பாட்டு அரசாங்கம் ஒருபோதும் தயவு காட்டாது. அவர்களுக்கு உரிய தண்டனை கிடைப்பது உறுதி செய்யப்படும். அதன் பொருட்டு தொடர்புடைய தரப்புகளுடன் கைகோர்க்க அரசாங்கம் ஆயத்தமாக இருப்பதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். சட்டத்தின் பார்வையில் இருந்து அவர்கள் தப்பாமல் இருப்பதும் உறுதி செய்யப்படும். ஊழல் விவகாரத்தில் உயர்மட்ட அதிகாரிகள் இருந்து கடைநிலை அதிகாரிகள் வரை அனைவரும் விழிப்புடன் இருப்பது அவசியம் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். புக்கிட் ஜாலிலில் 2021 தேசிய விளையாட்டு விருதளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் டத்தோஸ்ரீ அன்வார் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்தார். B40 தரப்பினருக்கான கருணை உணவு திட்டம். 5 ரிங்கேட் குறைந்த விலையில் உணவு விற்கும் அந்த திட்டம் இன்று நாடு முழுவதும் உள்ள 15,000 உணவகங்களில் தொடங்கியதாக உள்நாட்டு வாணிப வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோஸ்ரீ சலாவுடின் அயூப் கூறினார். B40 தரப்பினர் நியாயமான விலையில் உணவு வாங்கும் வகையில் அந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதன் வழி அனைவரும் உணவகங்களில் உணவு வாங்குவதற்கான சூழல் அமைத்து தரப்பட்டிருப்பதாக டத்தோஸ்ரீ சலாஹுடின் கூறினார். மக்கள் தங்கள் பணத்தை மிச்சப்படுத்தவும் அது பேருதவி புரியும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். குறைந்த வருமானம் பெறும் தரப்புகளுக்கு உதவும் இந்த திட்டத்தை செயல்படுத்த நாட்டில் உள்ள 15,000 உணவகங்கள் உறுதியளித்திருக்கின்றன. B40 தரப்பினருக்கான நிரந்தர ஒற்றுமை இணைய சேவை திட்டம் அறிமுகப்படுத்தப்படும். அது குறித்து தொடர்புடைய தரப்புகளுடன் பேச்சு நடத்தப்படும் என தொடர்பு இலக்கவியல் அமைச்சர் ஃபாமி ஃபட்ஸில் உறுதியளித்தார். இணைய சேவையை வழங்கும் 5 தொலைத்தொடர்பு நிறுவனங்களை அது உட்படுத்தியுள்ளது. நாட்டில் முழு இணைய சேவையை வழங்குவதற்கான பணிகள் இன்னும் 3 விழுக்காடு எஞ்சியுள்ளன. அந்த சிக்கலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்றும் அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். ஒற்றுமை இணைய சேவையின் விலை 2 மடங்கு குறைவாக இருந்ததை அவர் இவ்வேளையில் சுட்டிக்காட்டினார். புத்ராஜயாவில் இன்று நடைபெற்ற தொடர்பு இலக்கவியல் அமைச்சின் மாதாந்திர கூட்டத்தில் ஃபாமி இந்த தகவலை வெளியிட்டார். நாட்டில் இணைய பாதுகாப்பை வலுப்படுத்தும் நடவடிக்கையாக மலேசிய இணைய பாதுகாப்பு ஆணையத்தை நிறுவ அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. அதனை வெற்றிகரமாக செயல்படுத்த சைபர் செக்யூரிட்டி மலேசியா போன்ற தொடர்புடைய நிறுவனங்களுடன் ஒத்துழைக்கப்படும் என ஃபாமி தெரிவித்தார். மலேசிய இணைய பாதுகாப்பு ஆணையத்தை நிறுவுவதற்கான பெரும் திட்டம் அரசாங்கத்துக்கு இருப்பதாக ஃபாமி குறிப்பிட்டார். அத்துடன் அமைச்சின் கீழுள்ள நிறுவனங்கள் தொடர்பான சட்ட திருத்த வரைவுகள் வரும் பிப்ரவரி 13ஆம் தேதி தொடங்கும் மக்களவைக் கூட்டத்தில் தாக்கல் செய்யப்படும் என அவர் கோடி காட்டினார். சுய தரவு பாதுகாப்புத்துறை, தேசிய திரைப்பட மேம்பாட்டுக் கழகம், தொடர்பு பல்லூடக ஆணையம் ஆகியவை தொடர்பான திருத்தங்கள் அவற்றுள் அடங்கும். இதனிடையே ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் பேச்சாளராக ஃபாமி ஃபட்ஸில் நியமிக்கப்பட்டுள்ளார். 2 வாரங்களுக்கு முன்னர் நடத்தப்பட்ட அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் அதனை தீர்மானித்தார். ஒருமைப்பாட்டு அரசாங்கத்தின் செயல் திட்டங்களை ஊடகங்களுக்கு அறிவிக்கும் முன்னர் அவை குறித்த விரிவான தகவல்களை தமது தரப்பு வழங்கும் என ஃபாமி உறுதியளித்தார். மக்களின் நலனை பேணும் திட்டங்களை ஒருமைப்பாட்டு அரசாங்கம் வரைந்துள்ளது. அவை குறித்த முக்கிய தகவல்கள் அடுத்த வாரம் தொடங்கி ஊடகங்களில் ஒளிபரப்பப்படும் என அமைச்சர் கூறினார். இந்தோனேஷிய தொழிலாளர் நிர்வகிப்பை மேம்படுத்த மலேசிய அரசாங்கம் உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளவிருக்கிறது. அவர்களை நாட்டுக்கு கொண்டு வருவதற்கான காலத்தையும் செலவையும் குறைப்பதும் அவற்றுள் அடங்கும் என உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியான் இஸ்மாயில் தெரிவித்தார்.
நாட்டிலுள்ள அந்நிய தொழிலாளர்களை எளிதில் கண்காணிக்கும் பொருட்டு இலக்கவியல் தொழில்நுட்பத்தின் உதவியும் நாடப்படும் என அமைச்சர் கூறினார். மலேசியாவில் அந்நிய தொழிலாளர் தொடர்பான கொள்கை மாற்றப்பட்டிருப்பது குறித்தும் அவர்களுக்கு எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. வேலைக்கு அமர்த்துவதற்கான தளர்வு திட்டம், ஆள்பல மறு அளவீடு திட்டம், 2.0 ஆகியவை பற்றியும் விளக்கப்பட்டிருப்பதாக அவர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். இந்தோனேஷியாவுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருக்கும் டத்தோஸ்ரீ சைஃபுடின் அந்நாட்டு ஆள்பல அமைச்சர் டாக்டர் ஹஜா இடா ஃபவுசியா உட்பட மேலும் சில தலைவர்களுடன் சந்திப்பு நடத்தினார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோரை தங்க வைக்க நாட்டில் உள்ள பள்ளிகளில் புதிய மண்டபங்கள் அமைக்கப்படும். அடிக்கடி வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் அந்த முனைப்பு மேற்கொள்ளப்படும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமிடி கோடி காட்டினார். அதன் முதற்கட்டமாக ஜொஹூரில் உள்ள 8 பள்ளிகளில் புதிய மண்டபங்கள் கட்டப்படும். பத்துபஹாட் மற்றும் மர்சிங்கில் அந்த முன்னோடி திட்டம் மேற்கொள்ளப்பட்ட பின்னரே நாடு முழுமைக்கும் அது விரிவுபடுத்தப்படும் என துணை பிரதமர் குறிப்பிட்டார். அவ்வாறு உருவாக்கப்படும் மண்டபங்கள் வெள்ள பேரிடரின் போது பொதுமக்களை தங்க வைக்க உதவும் என்பதையும் அவர் சுட்டினார். வெள்ளத்தின் போது துயர் துடைப்பு மையமாகவும் மற்ற வேளைகளில் தினசரி பயன்பாட்டுக்கும் அதனை உட்படுத்தலாம் என்றும் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஆலோசனை வழங்கினார். முன்னதாக ஜொஹூர் பத்துபஹாட்டில் இயங்கும் 3 துயர் துடைப்பு மையங்களுக்கு டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜாஹித் ஹமிடி வருகை அளித்தார். அங்குள்ள வெள்ளச்சூழலை கண்காணித்த அவர் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து அளவலாவினார். தற்காலிக மையமாக செயல்படும் ஸ்ரீ மெடான் தேசிய பள்ளிக்கு வருகை அளித்த அவர் பின்னர் ஸ்ரீ ஜாதி தேசிய பள்ளிக்கும் ஸ்ரீ மெடான் பொது மண்டபத்துக்கும் சென்றார். அப்போது பத்துபஹாட்டின் வெள்ள நிலவரம் குறித்து மாவட்ட பேரிடர் செயற்குழு தலைவர் துணை பிரதமருக்கு விளக்கம் அளித்தார். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டோருடன் அளவலாவிய அவர் உதவி பொருட்களையும் எடுத்து வழங்கினார். ஸ்ரீ மெடான் சுற்றுவட்டாரத்தில் வெள்ளச்சூழலையும் அவர் கண்காணித்தார். அதில் ஜொஹோர் மந்திரி பசார் டத்து ஆன் ஹாஃபிஸ் காசி உட்பட நிறுவன தலைவர்களும் கலந்து கொண்டனர். ஜொஹோர், பஹாங், சபா, சரவா ஆகிய 4 மாநிலங்களில் இன்று தொடர் மழை பெய்யும். மலேசிய வானிலை ஆய்வுத்துறை அந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது. சரவாக்கில் கோச்சிங், செரியான், சமரஹான், சிபு, மூகா மற்றும் காப்பேட் ஆகிய 6 மாவட்டங்களில் ஆபத்தான கட்டத்தை எட்டும் அளவுக்கு கடும் மழை பெய்யும். நாளை வரை அந்நிலை நீடிக்கும் என்றும் மெட் மலேசியா கணித்துள்ளது. அதற்கடுத்தபடியாக பஹாங்கின் குவான்தான், பக்கான், ரொம்பின் உட்பட ஜொஹோரின் மர்சிங் மற்றும் கோத்தாதிங்கியிலும் அடைமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அம்மாநிலங்களின் மற்ற வட்டாரங்களிலும் அதே வானிலை தொடரும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. செம்பனை எண்ணெய் மீதான தப்பான கண்ணோட்டத்தை களைய மலேசியா இந்தோனேஷியாவுடன் தொடர்ந்து கைகோர்க்கும். காடழிப்பை தொடர்புபடுத்தி செம்பனை எண்ணெயையும் மேலும் சில மூலப்பொருட்களையும் விற்க தடை விதிக்கும் சட்டம் இயற்றப்பட்டுள்ளது. அது தொடர்பில் மலேசியாவும் இந்தோனேஷியாவும் கலந்துரையாடும் என துணை பிரதமர் டத்தோஸ்ரீ ஃபடிலா யூசுப் தெரிவித்தார். செம்பனை எண்ணெய் மீதான எதிர்ப்பு இயக்கத்தை ஐரோப்பிய ஒன்றியம் மேற்கொண்டு வருகிறது. அந்த எதிர்ப்பு இயக்கத்தை கைவிடுமாறு மலேசியா இந்தோனேஷியாவுடன் இணைந்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நெருக்குதல் அளிக்கும் என டத்தோஸ்ரீ ஃபடிலா விளக்கினார். அவ்விரு நாடுகளை தவிர்த்து ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு நெருக்குதலை அளிக்க செம்பனை எண்ணெய் உற்பத்தி நாடுகள் மன்றமும் வியூகம் வகுத்திருப்பதை தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சருமான அவர் சொன்னார். செம்பனை எண்ணெய் உற்பத்தியினால் சுற்றுச்சூழலுக்கும் மாந்த குலத்திற்கும் கேடு விளையாது என்பதை உலகுக்கு எடுத்துணர்த்த வேண்டும். அதற்காக சான்றுகளும் முன்வைக்கப்பட வேண்டும். வாங்கியில் மலேசிய செம்பனை வாரியத்தின் சிறந்த சேவைக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய டத்தோஸ்ரீ ஃபடிலா இதனை வலியுறுத்தினார். நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சியில் ஒருமைப்பாட்டு அரசு தீவிர கவனம் செலுத்தும். அந்த உறுதியை வழங்கியுள்ளார் கல்வி துணை அமைச்சர் லிம் ஹோயிங். தமிழ் பள்ளிகள் தொடர்பான அனைத்து சிக்கல்களையும் ஆராயும் அதே வேளையில் அதற்கான தீர்வு அடையாளம் காணப்படும் என துணை அமைச்சர் விளக்கினார். அது தொடர்பான முன்னெடுப்புகளை மேற்கொள்ளவிருப்பதாகவும் அவர் சொன்னார். ஒருமைப்பாட்டு அரசு தமிழ் பள்ளிகளின் வளர்ச்சியில் அதிக அக்கறை கொண்டிருக்கிறது. அவற்றின் தேவையையும் அது உணர்ந்திருக்கிறது. நாட்டில் உள்ள தமிழ் பள்ளிகள் உள்கட்டமைப்பு மற்றும் செயல்பாட்டு நிலைகளில் எதிர்நோக்கும் சிக்கல்கள் மீதான விளக்கமளிப்பு கூட்டத்திற்கு லிம் ஹூயிங் தலைமையேற்றார். அதில் கிள்ளான் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஸ்லாங்கூர் ஆட்சிக்குழு உறுப்பினருமான வி கணபதி ராவ், ஈப்போ பாராட் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் குலசேகரன், புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் உட்பட தமிழ் அறவாரிய உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர்.
ஈராண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களை கட்டுகிறது தைப்பூச திருவிழா. ஏறத்தாழ 16 லட்சம் பக்தர்களின் வருகைக்காக முழு ஆயத்த நிலையில் இருக்கிறது பத்துமலை. மக்களின் வசதிக்காக பல்வேறு சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக ஸ்ரீ மகா மாரியம்மன் ஆலய தேவஸ்தான தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா தெரிவித்தார். தமிழகத்துக்கு அடுத்து மலேசியாவில்தான் பேரளவில் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. அதிலும் நாட்டின் மைய பகுதியில் இருக்கும் பத்துமலை திருத்தலம் தைப்பூச திருவிழாவின் நடுநாயகமாக விளங்குகிறது. 1891 ஆண்டு தொடங்கி இவ்வாண்டு 133ஆம் ஆண்டாக பத்துமலையில் தைப்பூச திருவிழா நடைபெறுகிறது. நாட்டில் கோவிட்-19 கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு மீண்டும் ஆலயங்கள் தைப்பூசத்துக்காக விழாகோலம் பூண்டிருக்கின்றன. வாரக்கடைசியில் இவ்வாண்டு தைப்பூசம் வருவதால் அதிகமான பக்தர்கள் வருகை தருவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. 3ஆம் தேதி இரவு 10 மணிக்கு திருமுருகப் பெருமான் வள்ளி தேவயானை சமேதரராய் வெள்ளி ரதத்தில் பத்துமலை நோக்கி புறப்படுவார். மறுநாள் 4ஆம் தேதி மாலை வெள்ளி ரதம் பத்துமலை தலத்தை அடைந்த பின் சேவர் கொடி ஏற்றப்பட்டு தைப்பூச திருவிழா அதிகாரப்பூர்வமாக தொடங்கும். பக்தர்கள் சமய நெறிகளை கடைபிடித்து நேர்த்தி கடனை செலுத்த வேண்டும் என தான் ஸ்ரீ ஆர் நடராஜா கேட்டுக்கொண்டார். முருகனுக்கு உகந்த கழிவறைங்க, முனீஸ்வரருக்கு நினச்சிக்கிட்டே இருக்காதுங்க. சூட்டை குடிச்சிக்கிட்டு சாட்டை அடிச்சுக்கிட்டு மற்ற சமயத்தை சேர்ந்தவர்கள் நம்மை பார்த்து பாராட்ட வேண்டும், புகழ வேண்டும். அதிகளவில் பக்தர்கள் கூடுவர் என்பதால் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து ஏற்பாடுகள் சீராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. எல்லா விதமான பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு ஏன்னா இந்த வருஷம் வந்து நான் 2-3 வருஷமாக தைப்பூசம் இல்லை. கூட்டம் நிறைய பேர் பார்க்க வருவாங்க, இப்போ முருகனை பார்க்க வருவாங்க. அதனால் அவர்களுக்கெல்லாம் நல்லபடியாக பாதுகாப்பு கொடுக்கணும். காவடி எடுத்து வருகின்றவர்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும். பால் கூடம் எடுத்து வருகின்றவர்களாம் பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க கடமையில் ஈடுபட்டுருக்காங்க. அவங்க பாதுகாப்பை செய்கிறாங்க. நம்மளும் வந்து பாதுகாப்போடு இருக்க வேண்டும். கோவிட்-19 தடுப்பு நெறியாக பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து வர கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். முதன்முறையாக பக்தர்களுக்கு தேவஸ்தான சார்பில் தைப்பூசத்தன்று அன்னதானம் வழங்கப்படவிருக்கிறது. அத்துடன் ஆற்றங்கரையில் காவடி பூசைகள் மலேசிய இந்து சங்கம் பக்தர்களுக்கு இலவசமாக செய்து தரும் என அதன் தலைவர் தங்க கணேசன் தெரிவித்தார். ஆலய முகப்புகள் அன்றி வேறு இடங்களில் கட்டணம் செலுத்த வேண்டாம் என்றும் பொதுமக்களுக்கு தேவஸ்தானம் அறிவுறுத்தியுள்ளது. தைப்பூச திருவிழா பக்தி நெறியுடனும் பாதுகாப்புடனும் நடைபெறுவதை ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானமும் மலேசிய இந்து சங்கமும் இணைந்து உறுதி செய்யும் என தான் ஸ்ரீ நடராஜா குறிப்பிட்டார். நுரைப்பம் இல்லாத தைப்பூசத்தை நோக்கி நகர்வோம். இன்னும் ஓரிரு தினங்களில் அப்பெருவிழா கொண்டாடப்படவுள்ள நிலையில் பக்தர்களுக்கும் கோயில் நிர்வாகங்களுக்கும் தொண்டூழியர்களுக்கும் பினாங்கு பயணிட்டாளர் சங்கம் முன்வைத்திருக்கும் வேண்டுகோள் அது. நெகிழி பயன்பாட்டை ஒழிப்போம். தைப்பூசம் உள்ளிட்ட பெருவிழாக்களில் அந்த முன்னெடுப்பை மேற்கொள்வதன் வழி பேரளவில் சமூகத்தில் மாற்றத்தை கொணர முடியும். அந்த அவாவையும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தி இருக்கிறது பினாங்கு பயனீட்டாளர் சங்கம். தைப்பூசத்தின் போது முருகப்பெருமானின் அருள் பெற வேண்டி பக்தர்கள் படையெடுக்கும் நிலையில் திசைதோறும் அவர்களுக்காக அன்னதானங்களும் இலவச மோர் உள்ளிட்டவைகளும் வழங்கப்படுவது இயல்பே. ஆயினும் பெரும்பாலான சமயங்களில் அவை நெகிழி அல்லது பாலிஸ்டின் எனப்படும் நுரை பத்தினால் ஆன குவளை தட்டுகளில்தான் வழங்கப்படுகின்றன. அதற்கு பதிலாக சுற்றுச்சூழலுக்கும் சுகாதாரத்துக்கும் பாதகம் விளைவிக்காத மாற்று வழிகளை அணுக வேண்டும். பயணிட்டாளர் சங்கத்தின் அன்பு வேண்டுகோள், தயவு செய்து நீங்கள் இலவச அன்னதானம் கொடுக்க நேர்ந்தால் தயவு செய்து நெகிழியில் செய்யப்பட்ட பேக்கெட் வடிவத்தில் அன்னதானத்தை வைத்து பக்தர்களுக்கும் தைப்பூசை காண வருபவர்களுக்கும் கொடுக்காதீர்கள். காரணம், இந்த நெகிழி அனைத்தும் ரசாயனங்களால் செய்யப்பட்டது. சுட சுட உணவு அதில் அடைக்கும் பொழுது அந்த ரசாயனங்கள் அதில் இந்த உணவில் சேர்ந்து செய்யப்படும். ஆகவே முடிந்த அளவிற்கு மறுசுழற்சி செய்யப்பட்ட உணவு பேக்கெட்டுகள் அல்லது தாட்களிலோ நீங்கள் கொடுக்கலாம். பிளாஸ்டிக்கை நெகிழியை பயன்படுத்தாதீர்கள். அதேவேளை தைப்பூசத்தின் போது ஏற்படும் உணவு விரயத்தை போக்கவும் அச்சங்கம் சில பரிந்துரைகளை முன்வைத்தது. ஒருவருக்கு ஒரு பொட்டலம் வீதம் வழங்குதல், உணவின் அளவை குறைப்பது உட்பட பக்தர்களே சொந்த பாத்திரங்களை கொண்டு வருவதன் வாயிலாக உணவு விரயத்தை மட்டுமல்ல
குப்பைகளையும் குறைக்க இயலும். 2023 கூட்டரசு பிரதேச நாள் கொண்டாட்டத்தை முன்னிட்டு மேற்கொள்ளப்படும் திட்டங்களில் கோலாலம்பூர், புத்ராஜயா, லாபுவான் வாழ் B40 தரப்பினரின் நலனுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். இன சமய பாகுபாடு இன்றி அனைவரும் பலன் பெறும் வகையில் அந்த திட்டங்கள் அமலாக்கப்படும். மலேசிய மடானி கொள்கைக்கு ஏற்ப அனைவருக்குமான கூட்டரசு பிரதேசம் எனும் கருப்பொருள் இவ்வாண்டு கொண்டாட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக கூட்டரசு பிரதேச துறை தலைமை இயக்குனர் டத்தோ ஸ்ரீ ரோசிடா ஜாஃபார் தெரிவித்தார். மை குரோச எட் விலாயா, பைத்தி ஜனாதி எட் விலாயா பர்சகத்துவான், முசுக்கால் ஆயர் ஆகிய முதன்மை நிகழ்வுகளும் பட்டியலில் இணைக்கப்பட்டுள்ளன. கூட்டரசு பிரதேச கொடியை பறக்கவிடும் இயக்கமும் இம்மாதம் 15ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 28ஆம் தேதி வரையில் மேற்கொள்ளப்படும். கோலாலம்பூர், புத்ராஜயா, லாபுவான் ஆகியவற்றை அங்கீகரிக்கும் விதமாக 2004ஆம் ஆண்டு தொடங்கி பிப்ரவரி முதல் நாள் கூட்டரசு பிரதேச தினம் அனுசரிக்கப்படும் நிலையில் இவ்வாண்டு 19ஆம் முறையாக அத்தினம் கொண்டாடப்படுகிறது. ஆப் லீமாவ் நடவடிக்கையின் வழி நாடு முழுவதும் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 905 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்களிடமிருந்து 5,13,000 ரிங்கிட் மதிப்பிலான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக அரச மலேசிய போலீஸ் படை செயலாளர் டத்தோ நோர்சியா சாடுடின் தெரிவித்தார். அவர்களுள் 650 பேர் கட்டடத்திற்குள்ளும் 254 பேர் வெளியிலும் சூதாட்டத்தில் ஈடுபட்டது கண்டறியப்பட்டுள்ளது. சீன புத்தாண்டை முன்னிட்டு இந்த ஆப் லீமாவ் நடவடிக்கை 15 நாள்களுக்கு மேற்கொள்ளப்பட்டது. கைது செய்யப்பட்ட அனைவரும் 1953 திறந்த வெளி சூதாட்ட மைய சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படுவர். மேலும் சூதாட்டத்தை பந்தயமாக ஏற்று நடத்துவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் எச்சரித்திருக்கிறது. வெளிநாட்டவர் ஒருவரை கொலை செய்த குற்றத்திற்காக சலாயாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் உள்ளூர் ஆடவரும் வங்காளதேச ஆடவரும் நிறுத்தப்பட்டனர். மேஜிஸ்ட்ரேட் நூர் ஹபீசா ரஜோனி முன்னிலையில் குற்றச்சாட்டு வாசிக்கப்பட்ட போது அவ்விரு ஆடவர்களும் புரிந்ததாக தலையசைத்தனர். கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி இரவு 9 மணி அளவில் பத்து ஆராங்கின் பெஸ்தரு ஜயா ரவாங் சாலையில் 41 வயது ஹலிக் சாய்க்கை கொலை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் அதிகார வரம்பில் இருந்ததால் விஸ்வநாதன் கந்தசாமி மற்றும் மட் முஜிபோர் ரஹ்மானிடமிருந்து வாக்குமூலம் பதிவு செய்யப்படவில்லை. குற்றம் சாட்டப்பட்ட இருவரை பிணையில் விடுவிக்கவும் நீதிமன்றம் அனுமதி அளிக்கவில்லை. அந்த ஆடவரின் உடற்கூறு மற்றும் ரசாயன சோதனை முடிவுகளை பெறுவதற்கு ஏதுவாக இந்த வழக்கு வரும் ஏப்ரல் 5ஆம் தேதி மீண்டும் செவிமடுக்கப்படும். பாகிஸ்தான் பெஷாவரில் மசூதி ஒன்றில் நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதலில் மரணமுற்றோர் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிக்கிறது. அந்த தாக்குதலில் இதுவரை 61 பேர் பலியானார்கள். தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானோர் போலீஸ் அதிகாரிகள் ஆவர். போலீஸ் தலைமையகத்துக்கு அருகில் உள்ள மசூதியில் தொழுகையின் போது அந்த கோர தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிலர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததை தொடர்ந்து மரண எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என மருத்துவர்கள் அச்சம் தெரிவித்தனர். கட்டட இடிபாடுகளில் சிக்கி மேலும் சிலர் மரணமுற்றனர். காயமுற்ற 157 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் வேளை 15 பேர் கவலைக்கிடமாக உள்ளனர். அந்த வெடிப்பின் போது குறைந்தது 300 பேர் தொழுகையில் ஈடுபட்டிருந்ததாகவும் அறியப்படுகிறது. தாக்குதலுக்கான நோக்கம் இன்னும் தெரிய வராத நிலையில் அதற்கு எந்த ஒரு கும்பலும் பொறுப்பேற்கவில்லை. உக்ரைனுக்கு F-16 ரக போர் விமானங்கள் விநியோகிக்கப்படா அந்த நிலைப்பாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் உறுதியாக இருக்கிறார். போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள அந்நாட்டிற்கு அமெரிக்கா போர் விமானங்களை அனுப்புமா என வினவப்பட்டதற்கு பைடன் அவ்வாறு பதிலுரைத்தார். உக்ரைனின் ஆயுத பலத்தை மேம்படுத்தும் நோக்கில் ஜெர்மனி உட்பட சில நாடுகள் கவச வாகனங்களை கொடையளித்துள்ளன. இந்நிலையில் போர் விமானங்களை இராணுவ உதவியாக அந்நாட்டிற்கு அனுப்புவது மேலும் சிக்கல்களுக்கே வழிகோலும் என அஞ்சப்படுகிறது. போர் விமானங்களுக்காக கியேவ் தொடர்ந்து உலக நாடுகளிடம் கோரிக்கையை முன்வைத்தாலும் அது தொடர்ந்து நிராகரிக்கப்பட்டு வருகிறது.
அமெரிக்காவில் 3 ஆண்டுகளாக நடப்பில் இருக்கும் கோவிட்-19 கட்டுப்பாடுகள் எதிர்வரும் மே 11ஆம் தேதி மீட்டுக் கொள்ளப்படும் என அதிபர் ஜோ பைடனின் நிர்வாகம் தெரிவித்தது. 2020ஆம் ஆண்டு பெருந்தொற்று உச்சத்தில் இருந்த சமயத்தில் அப்போதைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகத்தால் பொது சுகாதார மற்றும் தேசிய அவசர நிலை அமலாக்கப்பட்டது. எனினும் கோவிட்-19 தொற்று முழுமையாக கட்டுப்படுத்தப்படாத நிலையில் ஜோ பைடன் பலமுறை அந்த விதிமுறைகளை நீட்டித்தார். எதிர்வரும் மே மாதம் 11ஆம் தேதி வரையில் அந்த கட்டுப்பாடுகள் அமலாக்கப்பட்டு பின்னர் மீட்டுக் கொள்ளப்படும் என வெள்ளை மாளிகையின் வரவு செலவு மற்றும் நிர்வாக அலுவலகம் அறிவித்துள்ளது. சம்பந்தப்பட்ட கட்டுப்பாடுகள் நீக்கப்படுவதற்கு 60 நாட்களுக்கு முன்னரே அரசாங்க தரப்பிடமிருந்து அதற்கான அறிவிப்பு செய்யப்பட வேண்டும் எனும் விதிக்கு ஏற்ப இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சீனாவில் கோவிட்-19 தொற்று பரவல் மிதமான அளவிலேயே உள்ளது. அப்பெருந்தொற்றின் அலை முடிவுறும் தருவாயில் உள்ளதை அது புலப்படுத்துவதாக பெய்ஜிங் குறிப்பிட்டது. கடந்த ஆண்டு டிசம்பர் தொடக்கத்தில் கோவிட்-19 தொற்றை முற்றாக அகற்றும் கொள்கையை சீனா மீட்டுக்கொண்டது. கடுமையான கட்டுப்பாடுகள் பல தளர்த்தப்பட்டதோடு நாட்டின் எல்லைகள் திறக்கப்பட்டன. அதனை அடுத்து களை கட்டிய சீன புத்தாண்டு கொண்டாட்டம் லட்சக்கணக்கில் சுற்றுலா பயணிகளின் வருகையால் அந்நாட்டில் மீண்டும் பேரளவில் கோவிட்-19 தொற்று பரவலை உண்டாக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆயினும் சீன புத்தாண்டின் போது அந்நோயின் அறிகுறிகளோடு மருத்துவமனையை அணுகுவோரின் எண்ணிக்கை 40 விழுக்காடு குறைந்ததாக சீனா குறிப்பிட்டது. அதேவேளை தொற்று மற்றும் மரண விகிதமும் வெகுவாக குறைந்திருப்பதாக நோய் தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்தது. இம்மாத தொடக்கத்தில் உச்சத்தில் இருந்த கோவிட்-19 தொற்று விகிதம் 72 விழுக்காட்டுக்கு குறைந்ததாக அந்த வல்லரசு கூறுகிறது. நடப்பு நிதியாண்டில் உலக பொருளாதார வளர்ச்சி மிக மந்தமாக 2.9 விழுக்காட்டுக்கு அதிகரிக்கும். 2022இல் அக்கணிப்பு 3.4 விழுக்காட்டில் இருந்ததை அனைத்துலக நிதியம் சுட்டியது. ஆயினும் வரும் ஆண்டில் அனைத்துலக பொருளாதார நிலை 3.1 விழுக்காடு வளர்ச்சியை பதிவு செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகரித்திருக்கும் முதலீடு மற்றும் பரிவர்த்தனை விகிதம் உட்பட மீண்டும் திறக்கப்பட்டிருக்கும் சீனாவின் எல்லைகள் அந்த புதிய எதிர்பார்ப்பை விதைத்திருப்பதாக IMF குறிப்பிட்டது. இந்நிலையில் கடந்த ஆண்டு 8.8 விகிதத்தில் பதிவான உலகளாவிய பணவீக்கம் இவ்வாண்டு 6.6 விழுக்காட்டுக்கு குறையக்கூடும். அந்த விகிதச்சரிவு அடுத்த ஆண்டும் தொடரும் என எதிர்பார்க்கப்பட்டாலும் கோவிட்-19 தொற்றுக்கு முந்தைய சூழலை அது இன்னும் எட்டவில்லை. மத்திய பொருளகங்களின் வட்டி விகிதங்களும் நீளும் ரஷ்ய யுக்ரைன் போரும் உலக பொருளாதார நிலைக்கு தொடர்ந்து சுணக்கத்தை உண்டாக்கும் என அண்மையில் IMF அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தது. இவ்வேளையில் வங்காளதேசத்துக்கு 470 கோடி ரிங்கிட் கடனுதவி வழங்க அனைத்துலக நிதியம் இசைந்திருக்கிறது. அந்த நிதி உடனடியாக பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் அது உறுதியளித்தது. IMF-இடமிருந்து கடனுதவி பெற கடந்த மாதம் 3 தென் ஆசிய நாடுகள் விண்ணப்பித்த நிலையில் அவற்றுள் அங்கீகரிக்கப்பட்ட முதல் நாடாக வங்காளதேசம் விளங்குகிறது. அந்நாட்டில் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தல் நடைபெறவிருக்கும் வேளை பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு இது ஒரு மாபெரும் வெற்றியாக கருதப்படுகிறது. நாட்டின் நிதியாற்றலை மீட்டெடுப்பதுடன் அந்நிய நாணய மதிப்பை கூட்டவும் அந்த நிதி பயன்படுத்தப்படும் என வங்காளதேச அரசு கூறியுள்ளது. முதலீடுகளை அதிகரிக்கவும் IMF-இன் நிர்வாக குழு வங்காளதேசத்துக்கு 140 கோடி ரிங்கிட் நிதியை அங்கீகரித்துள்ளது. அந்த சலுகையை பெறும் முதல் ஆசிய நாடாகவும் வங்காளதேசம் திகழ்கிறது. பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கில் முதல் தங்கத்தை வென்று வரலாறு படைப்பீர். மலேசிய போட்டியாளர்களிடம் அந்த அவாவை வெளிப்படுத்தியுள்ளார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். ஒலிம்பிக்கில் ஒரு தங்கத்தையாவது கைப்பற்ற வேண்டும் என்பது நாட்டின் நெடுநாளைய கனவு. பிரான்ஸ் பாரிஸில் அடுத்த ஆண்டு திட்டமிடப்பட்டிருக்கும் ஒலிம்பிக் விளையாட்டில் நாட்டின் அந்த கனவு நனவாக வேண்டும் என பிரதமர் விருப்பம் தெரிவித்தார். விளையாட்டாளர்கள் உட்பட அனைத்து தரப்புகளும் ஒரே இலக்கில் பயணித்தால் ஒலிம்பிக்கில் முதல் தங்கம் என்பது எட்டா கனியல்ல என அவர் வலியுறுத்தினார். புக்கிட் ஜாலிலில் நடந்தேறிய 2021 தேசிய விளையாட்டு விருதளிப்பு நிகழ்ச்சியில் முதன்மை உரையாற்றிய டத்தோஸ்ரீ அன்வார் இதனை வலியுறுத்தினார். இவ்வேளையில் 2021 தேசிய விளையாட்டு வீரருக்கான விருதை 5வது முறையாக வென்று சாதனை படைத்துள்ளார் தேசிய உள்ளரங்கு சைக்கிளோட்ட நட்சத்திரம் டத்தோ அசிசுல் ஹஸ்னி அவாங்.
வீராங்கனையாக நாட்டின் முக்குளிப்பு தாரகை டத்தோ பண்டலேலா ரெனோம் மகுடம் சூடப்பட்டார். பாக்கெட் ராக்கெட்மேன் என அறியப்படும் டத்தோ ஹசிசுல் ஹாஸ்னி டோக்கியோ 2020 ஒலிம்பிக்கில் நாட்டிற்கு வெள்ளிப் பதக்கத்தை பெற்றுத் தந்தார். டத்தோ பண்டலேலா 4வது முறையாக தேசிய விளையாட்டு வீராங்கனை விருதை கைப்பற்றியிருக்கிறார். ஜப்பான் டோக்கியோவில் 2021 ஆண்டு நடைபெற்ற உலக முக்குளிப்பு போட்டியில் அவர் தங்கம் வென்று மலேசியாவுக்கு பெருமை சேர்த்தார். மாற்றுத்திறனாளிகள் பிரிவில் சிறந்த வீரருக்கான விருது எடை தூக்கும் வீரர் போனி புன்யாவ் குஸ்டின் மற்றும் சிறந்த வீராங்கனைக்கான விருது நீச்சல் தாரகை பிரெண்டா அனலியா லாரியின் வசமானது. அவர்கள் தலா 20,000 ரிங்கெட் ரொக்கத்தையும் கிண்ணத்தையும் தட்டிச் சென்றனர். வெற்றி பெற்றவர்களை பிரதமர் சிறப்பு செய்தார். எவர்டன் கால்பந்து அணியின் புதிய நிர்வாகியாக சான் டைச் அறிவிக்கப்பட்டுள்ளார். பர்ன்லி அணியின் முன்னாள் நிர்வாகியுமான அவரை எவர்டன் 2.5 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டிருக்கிறது. 2025 ஆண்டு வரைக்கும் அந்த பிரீமியர் லீக் அணியை வழிநடத்தப் போகும் அவருக்கு கடும் சவால் காத்திருக்கிறது. எவர்டன் தொடக்கமாக டைச் நிர்வாகத்தில் ஆர்சனலுடன் மோதவுள்ளது. அவ்விரு அணிகளுக்கு இடையிலான பிரீமியர் லீக் ஆட்டம் வரும் சனிக்கிழமை இரவு 8:30 மணிக்கு தொடங்குகிறது. தற்போது லீக் பட்டியலில் 19ஆம் நிலையில் தத்தளிக்கும் எவர்டன் மீட்சியுற செய்ய வேண்டிய கடப்பாடு தமக்கு உண்டு என்பதை 51 வயது ஷான் டைச் ஒப்புக்கொண்டுள்ளார். பிரீமியர் லீக்கில் ஆக கடைசியாக 12 ஆட்டங்களில் 9இல் தோல்வியடைந்ததன் எதிரொலியாக எவர்டன் நிர்வாகி பொறுப்பிலிருந்து பிராங்க் லாம்பார்ட் கடந்த வாரம் நீக்கப்பட்டார். அவரின் பொறுப்பை ஏற்றிருக்கும் டைச் எவர்டனை பிரீமியர் லீக் பட்டியலில் நிலைக்கச் செய்ய போராடப் போவதாக சூளுரைத்துள்ளார். ஆன்சோ பெர்னாண்டஸிற்கு தொடர்ந்து தூண்டிலிடுகிறது செல்சி. அர்ஜென்டினாவின் அந்த மத்திய திடல் வீரரை ஒப்பந்தம் செய்ய பென்ஃபிகா நிர்வாகத்துடன் த ப்ளூஸ் 120 கோடி யூரோ வரை பேரம் பேசுகிறது. அந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டால் பிரிட்டன் கால்பந்து வரலாற்றில் அதிக விலைக்கு வாங்கப்பட்ட வீரராக 21 வயது பெர்னாண்டஸ் திகழ்வார். கடந்த ஆண்டு ஜூலையில் போர்ச்சுகல் அணியான பென்ஃபிகாவில் இணைந்த அந்த இளம் வீரரின் சேவையை பெறுவதில் செல்சி தொடர்ந்து போராடுகிறது. கத்தார் உலக கிண்ணத்தை வென்ற அர்ஜென்டினா அணியிலும் அவர் இடம்பெற்றிருந்தார். பிரீமியர் லீக்கின் மற்றொரு அணியான லீட்ஸ் இத்தாலியின் யுவென்டஸிலிருந்து வெஸ்டர்ன் மெக்கானி சேவையை இரவலில் பெற்றுள்ளது. அந்த அமெரிக்க மத்திய திடல் வீரர் இப்பருவ இறுதி வரையில் லீட்ஸுக்கு விளையாடுவார். அதற்காக லீட்ஸ் 10 லட்சம் பவுண்ட் தொகையை செலுத்தியதாக அறியப்படுகிறது. 24 வயது மெக்கானி அமெரிக்க கால்பந்து அணிக்காக இதுவரையில் 41 முறை களம் கண்டுள்ளார். கத்தாரில் கடந்த ஆண்டு அரங்கேறிய உலக கிண்ண போட்டியிலும் தமது தாயகத்திற்காக அந்த அமெரிக்கர் விளையாடி இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. குறளும் விளக்கமும். குறள் 1203. நினைப்பவர் போன்று நினையார் கொள் தும்மல் சினைப்பது போன்று கெடும். வருவது போலிருந்து வராமல் நின்று விடுகிறதே தும்மல். அதுபோலவே தலைவரும் என்னை நினைப்பது போலிருந்து நினைக்காது விடுகின்றாரோ என பொருள் உரைக்கிறது அந்த குறட்பா. நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.